ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே உங்கள் வீட்டில எல்லாம் என்ன ஸ்பெஷல்? எங்கள் வீட்டில் மாமா மத்தி மீனும் பாறை மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மத்தி மீன் கடையிலேயே க்ளீன் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சரியாக பண்ணல. அதனால அம்மா ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா எப்பவுமே சிக்கன், மட்டன், மீன் எது வாங்கினாலுமே கழுவறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. ஒவ்வொன்றா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தான் செய்வாங்க சமையலே. அம்மா எப்பவுமே மீன் வாங்கினா மீனை நல்லா கழுவி எடுத்துக்குவாங்க. வெள்ளை வெள்ளையேன்னு ஆக்கிருவாங்க. இங்கே பாருங்க, பாறை மீனும் வாங்கிட்டு வந்தாரு மாமா. பாறை மீனுக்கு நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மீனும் எடுத்து பார்த்து பார்த்து கழுவுவாங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு மீனாக எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. பாறை மீனில் முள் இருக்காது. அதனால இந்த மீனை வாங்கிட்டு வந்திருக்காங்க. மத்தி மீன் சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மத்தி மீனில் தான் சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் மீன் வாங்குனீங்கன்னா கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி 5-6 டைமுக்கு மேலே மீனை கழுவி எடுங்க. அப்படி கழுவி எடுத்துட்டு பார்க்கும்போது மீன் நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். எங்கள் அம்மா எப்போவுமே அப்படித்தான் வெள்ளை வெள்ளையேன்னு மீன் ஆக்கிடுவாங்க. அதில் இருக்கிற ஒன்றை விடாமல் நல்லா க்ளீன் பண்ணி அங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா பார்த்து எடுப்பாங்க. பார்த்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வைப்பாங்க. இப்போது மீன் வறுக்கிற மசாலா போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு ஆல்ரெடி அதில் இருக்கும். அதனால கொஞ்சமாக பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீனை போட்டு நல்லா தடவிக்கலாம் மசாலா. எல்லா பக்கம் நல்லா தடவி விடுங்க, மசாலா பிடிக்கிற மாதிரி. இதே மாதிரி எல்லா மீனும் தடவி எடுத்து வச்சுக்கலாம். மீன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா தான் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால நம்ம ஊற வச்சுக்கலாம் மசாலா போட்டு. இங்கே பாருங்கள், எல்லா மீனுக்கும் தடவி வச்சாச்சு. இது வந்து பாறை மீன் வறுக்கறதுக்கு அம்மா மசாலா தடவி வச்சுருக்காங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மசாலாலேயே இந்த மீன் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மத்தி மீன் எவ்வளோ வெள்ளை வெள்ளையேன்னு கழுவி வச்சுருக்காங்க பாருங்கள் அம்மா. மத்தி மீன் வறுக்கறதுக்கு மசாலா பொடி போட்டு வச்சுருக்காங்க. மீன் வறுக்கிற பொடி, அது கூட கொஞ்சமாக மிளகா பொடியும் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் மிளகா பொடி. மிளகா பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து லெமன் ஊற்றுறது பிடிக்காது, அதனால நாங்கள் லெமன் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். இங்கே பாருங்க, மத்தி மீனில் அம்மா மசாலா தடவிட்டு இருக்காங்க. நம்ம பெரிய மீன் சாப்பிட்றத விட இந்த சின்ன மீனாக இருக்கிற மத்தி மீன் இந்த மாதிரி சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கே சத்து. மசாலா போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மத்தி மீனை நல்லா ஊற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மத்தி மீனுக்கு மசாலா போட்டாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். மத்தி மீனுக்கும் மசாலா போட்டாச்சு. இங்கே பாருங்கள், பாறை மீனுக்கும் மசாலா போட்டு ரெடியாக இருக்குது. ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும், 2 பொரிச்சுக்கலாம். மீன் குழம்புனாலே மசாலா அரைச்சி வைக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா வணக்கி அரைக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிங்க. பல்லேரி வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே கொஞ்சமாக அதில் தேங்காய் போட்டுக்குங்க. தேங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் மீன் குழம்புக்கு தேங்காய் போட மாட்டாங்க, சில பேர் தேங்காய் போடுவாங்க. தேங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் வந்து நிறையா போட்டுறக்கூடாது, அளவாக போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நார்மலாக வெங்காயம் தக்காளி மட்டும் வணக்கி புளி ஊற்றி வைக்கிற மீன் குழம்புக்கும் இந்த மாதிரி மிளகா அரைச்சி வைக்கிற மீன் குழம்புக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து மீதியானாலும் அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பழைய மீன் குழம்புக்கு தான் டேஸ்ட் அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வணக்கி விடுங்க. இந்த மசாலா நல்லா வணங்கி வரட்டும். சில பேர் இதை பச்சையாக கூட அப்படியே போட்டு அரைச்சி மிளகா அரைச்சி வைப்பாங்க.
இந்த மாதிரி வணக்கி அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கி வரட்டும். நீங்கள் வணக்கி விட்டுட்டே இருங்க, நல்லா வணங்கி வரும். பாருங்க, நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி வச்சுருக்கோம்ல, இதை ஆற வச்சுருக்கோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அம்மா வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்காங்க. வடைச்சட்டி காஞ்சதையுமே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிருக்காங்க. இப்போ எண்ணெய் காஞ்சு வரட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பல்லேரி வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. நம்ம வணக்கி அரைச்ச மிளகுல வந்து புளி அம்மா கரைச்சி ஊற்றி வச்சுருக்காங்க. இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. மிளகு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். வெந்தய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அம்மா தனியாகவே வெந்தய பொடி அரைச்சி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். மீன் போட்டுக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாறை மீன் தலையும் வால் எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். ரெண்டு கொதி வந்ததையுமே மீன் குழம்பை இறக்கிடலாம். மீன் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட மீனெல்லாம் வெந்துருச்சு. வாசம் சூப்பராக வருதுமா, மீன் குழம்பு வாசம். இங்கே பாருங்க, மீன் குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. சுவையான பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். அந்த சைடு தோசைக்கல் வச்சுருக்கோம். இதில் மத்தி மீன் வறுக்கிறதுக்கும் அதில் பாறை மீன் வறுக்கிறதுக்கும் தனித்தனியாக வச்சுருக்கோம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். மீன் வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மத்தி மீன் போட்டுக்கலாம். மெதுவாக போடுங்க ஒவ்வொரு மீனாக. மீனை திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கம் வேக வச்சுக்குங்க. இங்கே பாருங்க, இங்கிட்டு மத்தி மீன் வெந்துட்டு இருக்குது, அந்த சைடு பாறை மீன் வெந்துட்டு இருக்குது. ஒரு மைகோதி வச்சு மத்தி மீனை திருப்பி திருப்பி விட்டுக்குங்க. எண்ணெயெல்லாம் தெறிக்கும், அதனால பார்த்து திருப்பி விடுங்க. மத்தி மீன் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம்.
மெதுவாக போடுங்க மத்தி மீன் போடும்போது. மத்தி மீனை ஒரு மைகதி வச்சு திருப்பி திருப்பி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா வேகும். பாறை மீன் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, மத்தி மீனும் வறுத்தாச்சு, பாறை மீனும் வறுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தி மீன் ஃப்ரை, பாறை மீன் ஃப்ரை, பாறை மீன் குழம்பு, வெள்ளை சாப்பாடு, நண்டு கிரேவி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.